இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? சும்மா கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ரிஷபம், கன்னி, மகரம். இப்போ இந்த இடத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வரும்போது இவங்களுக்கு பிரச்சனை வராது என்ற பொருள் உண்டு. ரெண்டு பேருக்கு பொருத்தமே இருக்காது. ஆனால் ரெண்டு பேருக்கு ஜாதகத்தை வாங்கி வச்சு ரெண்டு பேருக்கு லக்னப்படி தெளிவாக சிறப்பான ஒரு முகூர்த்தத்தை குறித்து கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா அவங்களுக்குள்ள பிரிவினையே வராது. அந்த முருகன், அந்த அழகன், அந்த முருகன், அந்த கந்தன், அந்த கந்தவேலு இப்படியெல்லாம் மயக்கி வச்சிருக்காரு அப்படின்னு அதனுடைய மெய்ப்பொருள். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் ஒரு மயக்கி வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஏன் அதை நான் சொல்றேன்னா, 5 ராசி 5 லக்னம், ராசியோ லக்னமாக இருக்கணும் ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க குலதெய்வம் கன்னிமாரி கருப்பணசாமியோடு இருக்கக்கூடிய அலங்கார தேவதையாக இருக்கக்கூடிய அம்மன் வரும். ஆண்டு போன கன்னி தெய்வத்தை கன்னி தெய்வமாக வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கன்னியை தெய்வம் வச்சு கும்பிடுவாங்க. அவங்க இந்த பதிவை பார்ப்பாங்க அப்படிங்கிறது விதி. பெருமாளை குலதெய்வம் என்று வணங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த பதிவை பார்ப்பார்கள். அதனால அது காதலர்களுக்கு குலதெய்வம் சாதகமாக வேலை செய்யுமா பாதகமாக வேலை செய்யுமானா அவங்களுடைய கிரகத்துல 5 குடைவன் எப்படி இருக்கிறது, குரு பகவானுடைய வழிபாடு, இந்த 3ஐயும் கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த காதல் முறையா சக்சஸ் ஆயிருக்கு. இப்போ ரிஷபத்திலிருந்து எடுத்துட்டோம்னா, அப்போ நான் சொன்னக்கூடிய இந்த முறையில் நீங்கள் வழிபடுகின்ற பொழுது அந்த காதல் புனிதமான ஒரு முறையில் இருக்கும். அவர்கள் சந்திப்பு ஒரு உண்மையான காதலாக இருக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல சங்க ஜோதிட பேராசிரியர் திருப்பூர்ல இருந்து டாக்டர் திரு KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களுக்கு எனது பணிவான இருகை இணைந்த பெருவணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ மனுஷனோட வாழ்க்கையில குலதெய்வம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. இப்போ மெயினா நீங்க இதுல தந்தை சொல்லியிருந்தீங்க, மனைவி சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா வாழ்க்கையை எல்லாமே சேர்த்து சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு பாவகத்திலையுமே. அதனால இந்த கேள்வி பிறகுது. இப்போ ஒரு ஜாதக ரீதியா குலதெய்வம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு மனுஷங்களோட வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு இப்போ லேட்டஸ்டா நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நிறைய விவாகரத்து நடக்குது, சண்டைகள் அதிகமாக இருக்குது, கல்யாணம் ஆன உடனே பிரிவுகள் ஏற்படுது. இதுக்கும் குலதெய்வத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குங்களா? மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குங்க. இந்த கேள்வி பொதுமக்களுக்காகவே நீங்கள் கேட்டிருக்க கேள்வி. அது அந்த குலதெய்வமே அவரவர் குலதெய்வம், எனது குலதெய்வம் அங்காளமே, இது இந்த பதிவை பார்க்கக்கூடிய அவங்கவுங்க குலதெய்வமே இதை கேட்பதற்காக இந்த பதிவை எனது நாவில் சொல்லுதுன்னு கூட நினைக்கலாம். நான் ஒன்றும் பெரியவன் அல்ல, எல்லாமே அந்த தெய்வம். பாருங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் குலதெய்வத்துக்கிட்ட குடும்ப சகிதமாக போய் நின்று முதல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காரியத்தை துவங்குவாங்க. அப்புறம் துவங்கி ஒரு பத்திரிக்கை அடிப்பாங்க. பத்திரிக்கை அடிச்சுட்டு என்ன காலம் நேரம் கணக்காய் வகுத்து ஊரை அழைத்து உறவை அழைத்து மேகலம் தாளம் விருந்துகள் வைத்து கோலாகலமாய் கொள்ளும் திருமணம் இறைவன் வீட்டு இன்பத் திருமணம் இளமை இதனை ஏற்பது நன்றின்னா கண்ணதாசன். அப்போ ஒரு எல்லாத்தையும் வகுத்து எல்லாம் பண்ணி ஒரு பத்திரிக்கையை அடித்து ஒரு திருமணத்துக்கு முன்னாடி கொண்டு ஒரு பத்திரிக்கையை குலதெய்வத்திட்ட வச்சு கும்பிட்டு வருவாங்க. ஒன்றும். அடுத்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, கல்யாணம் வைப்பாங்க. கல்யாணம் வச்சது கணவன் மனைவி 2 பேர்த்த மட்டும் தாட்டுவாங்க. இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு நகரத்தில் இருக்கிறோம், கிராமம் ஒரு பக்கம் இருக்குது, நகரம் ஒரு பக்கம். அன்றைக்கெல்லாம் இப்படி இல்லை. ஒரு கணவன் மனைவி மாங்கல்யம் முடித்து அவங்களுடைய சாந்தி முகூர்த்தம் நடப்பதற்கு முன்னாலேயே குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு போய் அவர்கள் 2 பேர்த்தையும் சாமி கும்பிட வச்சு அங்கே தான் முதல் கணவன் மனைவியை பேசுவாங்க. யார் குலதெய்வம்?
ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு தாலி கட்டுகிறார். அப்போ ஆண் வம்சாவளி தான் குலதெய்வம், பெண் வம்சம் அல்ல. அல்ல. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா நேராக போய் அங்கே போய் முதல் கணவன் மனைவி அறிமுகமே அங்கே தான் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பேச முடியாது. இன்றைக்கி எல்லாம் பேசுகிறோம், டான்ஸ் ஆடுறோம், எல்லாமே பண்ணுறோம், அது வேறு. ஆனால் அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ போய் அங்கே பேசுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் சாந்தி முகூர்த்தமே வைப்பாங்க. இப்போ இந்த இடத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வர்றபோது இவங்களுக்கு பிரச்சனை வராது என்ற பொருள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, கல்யாணம் வைப்பாங்க. கல்யாணம் வச்சு ஒரு குடும்பம் வந்துடும். குடும்பம் வந்ததுக்கு பின்னாடி எங்கே சண்டை வரும் தெரியுங்களா? இந்த பையனும் பொண்ணும் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அன்பிற்கினிய நேயர்களே, அன்பானவர்களே, இந்த கருத்து உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் பதிவில் தாருங்கள். அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கே சண்டை யாருனாலும் வரும் தெரியுமா? சம்பந்தி அம்மாளுக்கு சண்டை வரும். இவங்க பெரியவங்களுக்குள்ளார ஒரு சின்ன சண்டை வரும். இந்த பெரியவங்க சண்டையை கொண்டு வந்து இது பொண்ணுகிட்ட சொல்கிறது, பையன்கிட்ட சொல்கிறது, அவங்க வேச்சை இவங்க அப்பா அம்மா வேச்சைக்கு தட்ட முடியலன்னு கேட்குறது, இவங்க 2 பேரும் சேர்ந்து பிழைக்கிறது விட்டு போட்டு இவங்களுக்குள்ளார சண்டை போட்டு குடும்பம் பிரிஞ்சு போன குடும்பம் தான் இன்று உலகத்தில், தமிழகத்தில், அதில் நம்ம உலகத்தில் ஏராளமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கல்யாணம் வச்சு கணவன் மனைவி மட்டும் குலதெய்வத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. கல்யாணம் வச்சு அந்த சம்பந்தி வீட்டை, அதாவது ஆண் வீட்டார் பெண் வீட்டார் அனைவரையும் அழைத்துட்டு போய் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு, அது கிடா வெட்டுற சாமியாக இருந்தால் கிடா கூட வெட்டி சாமி கும்பிட்டு அந்த இறைவனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் 2 குடும்பம் சேர்ந்து. அதோடு நிற்காது. இந்த பெண்ணுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். பெண்ணுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கு. இந்த குலதெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு ஆண் வீட்டாரை பூரா கூட்டிகிட்டு போய் அங்கேயும் போய், ஏன்னா குலதெய்வம் மட்டும் இல்லை, அங்கே முன்னோர்கள் முதியோர்கள் எல்லா ஆத்மா அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கே போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி இருவரும் இணைந்து சாமி கும்பிட்டா இந்த டைவர்ஸு, இந்த பிரச்சனை எதுவும் வராது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு விந்தையே என்னென்னா, ஒருத்தம் பார்க்குறோம், ஒருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு சொல்லுது? ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதியத்தை நான் சொல்கிறேன், இல்லாத ஒன்றை சொல்லலை. பெற்றோர்கள், பெரியோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் இணைந்து பார்த்து ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைப்பதற்கு எந்த விதமான பொருத்தம் பார்க்காம கல்யாணம் செய்யலாங்கிறத விதி. அப்போ பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக வரணும். அது எப்படி வரணும்? இப்படித்தான் வரும். இவங்களாம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்கே பெரியவங்களை நல்லா வாழணும்னு சேர்த்து வச்சு ஏதோ ஒரு சில கருத்துக்களை பேசி பிரச்சனை வருவதற்கு காரணம் இங்கே குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமாக அனுகிரகம் இல்லாத காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் வருகிறது என்று மெய்ப்பொருள். சூப்பர் சார். இப்போ என்னென்னா சார், அதுக்கு அடுத்ததா ஆக்சுவலாக இதுதான் நான் முதல்லையே கேட்டிருக்கணும், இதுக்கு சம்மந்தப்பட்டதுனால கேட்குறேன். பத்திரிக்கை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட தான் அந்த கோயிலில் தான் நடக்கணுமா, இல்லை ஒரு குலதெய்வத்தோட கோயிலில் தான் நடத்தணுமா திருமணம்? இப்போ ஒரு நல்ல நேரம் பார்க்குறதுக்கு ஜோதிடரை பார்த்தா போதும். அவங்க ஒரு நல்ல முகூர்த்தம் குறிக்கணும். முகூர்த்தம்னா நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அந்த முகூர்த்தத்தை பார்த்து குறிப்பாங்க. சில பேர் 2 பேருக்கு ஜாதகத்தை வச்சு, உண்மையான ஜோதிடர் என்பவர் யார் அப்படின்னா, நன்றாக சாஸ்திரத்தை படித்த ஜோதிடர் யார் என்னன்னா, 2 பேருக்கு பொருத்தமே இருக்காது. 2 பேருக்கு பொருத்தமே இருக்காது. ஆனால் 2 பேருக்கு ஜாதகத்தை வாங்கி வச்சு 2 பேர்த்த லக்னப்படி தெளிவாக சிறப்பான ஒரு முகூர்த்தத்தை குறித்து கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா அவங்களுக்குள்ள பிரிவினையே வராது. அப்போ முகூர்த்தம் குறிக்கிறதுனால விஷயமே இருக்குது. அப்போ அப்படி குறிக்கக்கூடிய முகூர்த்தங்கிறது ஜோசியரை வச்சு குறிக்கணும். குலதெய்வத்துக்கு அப்படி இல்லை. நீங்கள் போய் எப்போ வேணாலும் போய் பத்திரிக்கை வச்சு கும்பிடலாம், எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். அவர் தான் உங்களின் ஒருவர், அவர் வேறே அல்ல. அதனால் அவருக்கு நேரங்காலமெல்லாம் இல்லை, எந்த கிழமை வேணாலும் வச்சு கும்பிடலாம். இப்போ குலதெய்வத்தோட கோயிலில் திருமணம் நடத்தலாமா, இல்லை இஷ்ட தெய்வத்தோட கோவிலில் திருமணம்? இஷ்ட தெய்வம் என்பது குலதெய்வம் மாதிரியே வரக்கூடிய ஒரு தெய்வம். ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான். இஷ்ட தெய்வம் என்பது நம்மளுக்கு குலதெய்வம் தெரியாத சிலது இஷ்ட தெய்வம் எடுத்து கும்பிடுவாங்க. சில பேர் குலதெய்வம் இருக்கும், ஆனால் ஒரு சாமி, நிறைய பேர் இந்த ஒரு கருத்து இருக்குது, குலதெய்வத்துக்கு போகிறேன், எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், அண்ணாமலையான எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட முருகனை ரொம்ப பிடிக்கும், அது என்னன்னே தெரியல, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இந்த பாட்டை கேட்டதுமே அவர் எப்படி இருக்கு, அவருக்கு என்னமோ பண்ணு உடம்புல. அந்த அந்த முருகன், அந்த அழகன், அந்த முருகன், அந்த கந்தன், அந்த கந்தவேலு இப்படியெல்லாம் மயக்கி வச்சிருக்கார் அப்படின்னு அதனுடைய மெய்ப்பொருள். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் அவர் மயக்கி வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு உள்ளம் மனசு ஒரு தெய்வத்தை பிடிச்சி கும்பிடுறது வேறு, ஆனால் குலதெய்வம் என்பது வேறு. முருகனிடத்திலேயே போய் கேட்டாலே உனது குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி வாருங்கள், நானும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்வார். ஆனால் முருகனார் தெரியுங்களா, சாதாரணவர் அல்ல. நாளென் செய்யும், இந்த நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கடுங்கூற்றென்ன செய்யும், குமரே சரீரத்தாலும் சிலம்பு சதங்கையும் தண்டையும் ஜன்முகம் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே. இந்த நாலு, இந்த கோடு, 9 கிரகம் எதுவுமே முருகன் பின்னாடி நின்னால் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லக்கூடிய கடவுள். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நாள் செய்யாத ஒன்றை கோள் செய்யும். இன்னைக்கு இந்த நாள் ஒன்று நீங்களும் நானும் சந்திச்சிருக்கிறோம், இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? சும்மா கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ரிஷபம், கன்னி, மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, மகரம், கடகம், இந்த 4 ராசி, இந்த 4 லக்கணம். புரிஞ்சுதுங்களா? அதுபோக மீனம், 5 ராசி 5 லக்கணம். ராசியோ லக்கணமாக இருக்கணும். 1. 2வது என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க குலதெய்வம் கன்னிமாரி கருப்பணசாமியோடு இருக்கக்கூடிய அலங்கார தேவதையாக இருக்கக்கூடிய அம்மன் வரும். கலசம் வச்சு அருவாளை வச்சு கும்பிட்டு இருக்கிற தெய்வம் இங்கே வரும். ஒரு கன்னி பெண்ணினை, கன்னி வீட்டில் போயிட்டு இருக்குது, மாண்டு போன கன்னி தெய்வத்தை கன்னி தெய்வமாக வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கன்னியை தெய்வம் வச்சு கும்பிடுவாங்க. அவங்க இந்த பதிவை பார்ப்பாங்க அப்படிங்கிறது விதி. பெருமாளை குலதெய்வம் என்று வணங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த பதிவை பார்ப்பார்கள். ஆனால் முறையாக பெருமாள் வர்றாரா இல்லையாங்கிறது அது வேற. ஆனால் ஆத்மார்த்தமாக மனசுன்னு ஒன்று இல்லையா, பார்ப்பாங்க. இது ஏன் நீங்கள் கேட்குற போது இந்த பதிவை நான் சொல்கிறேன்னா, இப்போ இது ஆள் மனசு, இது இஷ்டம், இது நாம இஷ்டம். இவங்க இஷ்டப்பட்டு நம்ம பதிவு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு தெய்வத்தின் மேல் ஒரு கடுமையான ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுப்பது இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் போலேயே வேலை செய்யும், தவிர குலதெய்வம் ஆகாது. ஆனால் குலதெய்வம் தெரியலன்னா இதுவே இஷ்ட தெய்வமே குலதெய்வமே வச்சுக்கலாம். இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயம், குலதெய்வத்தினுடைய ஆலயம் 2 பக்கமே கல்யாணம் செய்யலாம். அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. குலதெய்வம் ஒரு வலிமையானது, ஆனால் அதுக்குரிய வசதிகள் அங்கே இருக்கணும் இல்லையா? இன்றைய கால சூழ்நிலையில் இஷ்ட தெய்வம் சிவனை வச்சு கும்பிட்டுருப்பாரு, ஒரு பெரிய ஆலயமாக இருக்குது, அங்கே கும்பிட்றதுல ஒன்றும் ஆட்சேபம் இல்லையில்லை. தாராளமாக இஷ்ட தெய்வத்திடத்திலும் திருமணம் செய்யலாம், குலதெய்வத்திடத்திலும் திருமணம் செய்யலாம். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது.